Hey guys, welcome back to Comical Gox. இன்னைக்கு நான் ஸ்டோரி டெல்லிங்க்கு பதிலா one of the most mind-blowing sci-fi movieக்கு ரிவ்யூ சொல்ல போறேன். And the movie name is Project Hail Mary. இது ஒரு நார்மல் ஸ்பேஸ் ஸ்டோரி இல்ல. இது சயின்ஸ், எமோஷன், சர்வைவல், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஹீரோ ரைலன் கிரேஸ் ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ்ஷிப் தான் வேக்கப் ஆகுறாரு. பட் ட்விஸ்ட் என்னன்னா, அவனுக்கு மெமரி இல்ல. அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. அவனோட மிஷன் என்னன்னு கூட தெரியாது. ஒரு த்ரில்லிங் ஸ்டார்ட். ஸ்லோவா ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆகும். எர்த் itself is in danger. சன் எனர்ஜி ரெடியூஸ் ஆகுது. ஹியூமனிட்டி எக்ஸ்டிங்ஷன் லெவல் த்ரெட். அண்ட் somehow நம்ம ஹீரோ தான் இந்த பூமியோட லாஸ்ட் ஹோப். இந்த ஸ்டோரியோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் சயின்ஸ் தான். ஆண்டி வியர் ஸ்டைலா ரொம்ப சிம்பிளா ஃபன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு in his book. Even if you hate physics, you'll still enjoy this. Every problemக்கு solution find பண்ற way செம engaging. Like puzzle solve பண்ற மாதிரி இருக்கும். ஆண்டி வியர் is an American novelist. அவரோட 2011 நாவல் The Martianங்கிற ஸ்டோரியா தான் 2015ல மூவி எடுத்தாங்க with the same name. Directed by Ridley Scott, and அந்த மூவி பார்த்திருந்தீங்கன்னா you will definitely like it. And the Martian film even won the best motion picture, musical or comedy and best actor at the 73rd Golden Globe Awards. அப்புறம் ஆண்டி வியருக்கு ஜான் டபிள்யூ கேம்பல் அவார்ட் கிடைச்சது for the best new writer in 2016. அவர் in 2021ல எழுதின இன்னொரு புக் தான் ப்ராஜெக்ட் ஹேல் மேரி. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். நம்ம ஹீரோ இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக ஸ்பேஸ் மிஷனுக்கு போறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, நீங்களும் படிங்க. அந்த ஸ்டோரியை தான் இப்போ 2026ல சேம் நேமோட ப்ராஜெக்ட் ஹேல் மேரி எடுத்திருக்காங்க. டைரக்டட் பை ஃபில் லார்ட் அண்ட் கிறிஸ் மலர். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும், கண்டிப்பா பார்க்கணும். இது ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான், பட் அதுக்கும் மேல இது ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரஸ்ட், கம்யூனிகேஷன், இந்த மூணும் தான் இந்த கதையின் மையம். இந்த படத்துல நம்பிக்கையும் தைரியமும் ஒரு ஸ்ட்ராங் பாண்டும் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆழமான கதைகள் தான் நம்ம இருக்குது இல்லையா? இதுல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர் ஒன்னு வரும் பாருங்க. அது யாருன்னு சொல்ல முடியாது, பட் அது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். And that relationship honestly ரொம்ப wholesome. Definitely you'll start to feel like உங்களுக்கும் இப்படி ஒரு கம்பெனி வேணும்னு. That's where this story hits different level. Project Hail Mary ஓட ஸ்டோரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட்னு ஃபீல் ஆகும். ஃபாஸ்டா இல்ல, ஸ்லோவா இல்ல, பெர்ஃபெக்ட் பேசிங். One moment you'll laugh, next moment you'll be like, "Hey, what just happened?" In the movie, visuals, deep space, alien interaction and science experiments, mind-blowing Interstellar plus the Martian vibes combined. It's a guaranteed blockbuster 100%. இந்த மூவில எனக்கு பிடிச்சது என்னன்னா, சூப்பர் என்கேஜிங் கான்செப்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சயின்ஸ், இமோஷனல் கனெக்ஷன் அண்ட் யூனிக் ஃப்ரெண்ட்ஷிப் ஆங்கிள். ஆனஸ்ட்லி ரொம்ப ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். ஒரு நெகட்டிவ் என்ன சொல்லுவேன்னா, டெக்னிக்கலி இந்த ஃபிலிம் கொஞ்சம் பேருக்கு ஹையா இருக்கலாம், பட் ட்ரஸ்ட் மீ, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். If you like sci-fi, it's a must-watch film. If you don't like sci-fi, still it's a must-watch film again. If you liked The Martian, இது கண்டிப்பா next level experience கொடுக்கும். இது just space story இல்ல. இது hope பத்தின ஒரு மூவி. இது humanity பத்தின ஒரு மூவி. இது friendship பத்தின ஒரு மூவி. இப்படி ஒரு ஸ்டோரியை மிஸ் பண்ணிடாதீங்க. So guys, இதுதான் Project Hail Mary review. நீங்க இந்த மூவியை ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா உங்க தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. See you in the next video. Bye.